என்னப்பா இத்தனை காலமா சாமியை கும்பிட்டு என்ன ஆச்சு, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, இவ்வளோ கஷ்டம், கஷ்டம் மேல கஷ்டம் இப்படிங்கிற எண்ணம் என்றாவது உங்களுக்குள் வந்திருந்தால் தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. வாழ்க்கையை பற்ற புரிதலே சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் இதன் மூலமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எல்லாத்துக்குமே இருக்கும் மேடு பள்ளம், எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த துன்ப காலகட்டத்தில் தான் நீங்கள் இறைவனை இறுகப்பற்ற வேண்டும், அவருடைய நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். துன்ப காலகட்டத்தில் நமக்கு உற்ற துணையாக இருப்பது இறைவன் மட்டுமே. அவரின் பாத மலர்களை பற்றி கொள்ளுங்கள். யாராவது சொல்றாங்க கஷ்டம் வந்தது, அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத, வீட்டுல சிலைய வச்சனால தான் கஷ்டம் வந்தது, வீட்டுல இவரோட உருவத்தை வச்சனால தான் கஷ்டம் வந்தது, இந்த மாதிரி ஏதாச்சும் குழப்பறக்குனே பல மானிட பிறவிகள் உண்டு. அதையெல்லாம் செவிசாய்த்து விட்டு இறைவனை வழிபடுவதை நிறுத்தினால் மனதும் பக்குவப்படாது. இன்னொன்னு, தேவையில்லாத எண்ணங்களால் சூழப்பட்டு ரொம்ப துன்பத்துக்கு ஆளாகும். அப்ப நம்மளால ஒரு நிலையாவே யோசிக்க முடியாத தன்மையானது வந்துடும்.